ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ஈஸியாவே கிடைக்குங்க. நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். இல்லைன்னா பக்கத்துல ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். முருங்கைக்கீரையில அதிக அளவான அயன் சக்தி, பாஸ்பரஸ், கால்சியம் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குதுங்க. முருங்கைக்கீரையை நம்ம பொரியல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை பொடி அரைச்சு கொடுக்கலாம். இது இட்லி, தோசை எல்லா விதமான உணவுப் பொருட்களோடையும் சேர்த்து சாப்பிடலாம். சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அடுப்புல வாணலி வச்சு வாணலி காஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு கை போடணுங்க. கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு செவக்க விட்ட உடனே அது கூடவே வெள்ளை உளுந்தம் பருப்பு போடணும். வெள்ளை உளுந்தம் பருப்பு அது கூட ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கிறோம். இது கருவேப்பிலை கொஞ்சமா போட்டா போதுங்க. கூட நம்ம எந்த அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரியான வரமிளகாய், சீரகம் கொஞ்சம் வாசனைக்காக, குருமிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எல்லா டிஷ்லையுமே சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குருமிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கைவிடாம அப்படியே நம்ம மெல்ல அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா கருகிடக்கூடாது. கருகுனா டேஸ்ட் மாறி போயிடும். அது கூட நம்ம முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, முருங்கைக்கீரையை அதில் போட்டு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த முருங்கைக்கீரை ப்ராசஸிங் கண்டிப்பாக ஒரு நாளாவது ஆகுங்க. நம்ம முன்னத்தின முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒயிட் கிளாத்தில் அப்படியே நம்ம பரப்பி விட்டுறோணுங்க. அந்த துணி தண்ணி எல்லாமே இழுத்துரும். ஒரு நாளைக்கு அதை அப்படியே விட்டுறணுங்க. அதாவது வெயிலில் வைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளாரையே நிழல்லையே காயிற மாதிரி வைக்கணுங்க. அப்படி வைக்கும்போது முருங்கைக்கீரையில் இருக்கிற ஈரம் எல்லாமே, அந்த இலையில ஒட்டி இருக்கிற ஈரம் எல்லாமே ட்ரை ஆயிருங்க. ஒரு 3/4 பதம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை போட்ட உடனே கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பொடி போடுறோமோ அந்த அளவுக்கு உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. கலர் மாறிடக்கூடாதுங்க. திடீர்னு தீ அதிகமாக வச்சிருந்தா கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கலர் மாறாமல் இருக்க ஸ்லிம்லையே வச்சுட்டு அப்படியே வறுத்துட்டே இருக்கணுங்க. அப்படியே வறுத்துட்டே இருக்கும்போது அதை ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம குழந்தைங்களுக்கு தோசை எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, தோசை இல்லைன்னா ஆம்லேட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இதை நம்ம இட்லி பொடி தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி இட்லி பொடிக்கு பதிவாக நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடியை தோசையில் தூவி கொடுக்கலாங்க. ஆக்சுவலாக அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இது முருங்கைக்கீரை சேர்த்துருக்குது, முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப விருப்பமாகவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்கள கூட முருங்கைக்கீரை பிடிக்கலன்னு சொல்கிறவங்கள கூட நம்ம இந்த மாதிரி சாப்பிட வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் இல்லைன்னா கவரில் அந்த மாதிரி வச்சாலும் கூட நம்ம கை வச்சு எடுக்கக்கூடாதுங்க. ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கணும். இதை வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 20 நாள்